Brain tumorங்கிறது part of the brainல ஒரு சதம் ஒன்று எக்ஸ்ட்ராவாக வளருது. Depending on the age and depending on the location, certain brain tumors are curable. Certain brain tumors திருப்பி வளரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. Unfortunately மருந்தில் கரையக்கூடிய வியாதி கிடையாது. இந்த டியூமரை எடுக்கிறது இந்த கிரேட் 3 அண்ட் கிரேட் வந்து ஒரு மரத்தை வெட்டுற மாதிரி அப்படின்னு சொல்லுவாங்க. அது கீழே இருக்கிற இந்த ரூட்ஸை we are not able to remove it completely. அதை டீல் பண்ணுறதுக்கு தான் இது. பிரெயின் டியூமர் ஆர் பிரெயின் சர்ஜரினா பயப்படுறதுன்னு அந்த ஒரு மித்தை ஃபஸ்ட்டு வி ஹேவ் டு கிளாரிஃபை. எக்ஸ்ட்ரா ரிஸ்க் அப்படின்னா ஸ்பெசிஃபிக்காக எதுவும் கிடையாது. அதே சமயம் ஒரு பேஷண்ட்டு மயக்கத்தில் இருந்தாலும் பிரெயின்லேருந்து வெளில போகக்கூடிய கனெக்ஷன்ஸ் இன்டாக்டாக இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லி மானிட்டர் பண்ணக்கூடிய அந்த டெக்னாலஜி வேறு எந்த பார்ட் ஆஃப் த பாடி சிஸ்டம்லையும் இல்லாதது. வி ஹேவ் இட் விச் மேக்ஸ் அகெயின் த சர்ஜரி மச் மோர் சேஃபர் அண்ட் மோர் அட்வான்ஸ் அவேக் சர்ஜரி ஒரு அவேக் கிரேனியாட்டமின்னு கேட்குறாங்க. வேறு பேஷண்ட்டுக்கு மயக்கமே இல்லாமல் தலைவலியாக இருக்கட்டும், இல்லை ரெகுலராக வாந்தி எடுக்கிறது, இல்லை ரெகுலராக மயக்கம் வரதா இருக்கட்டும், இல்லை ஃபிட்ஸ் அடிக்கடி வரதா இருக்கட்டும், தற்காலிகமாக இல்லாமல் பர்மனன்ட் ரொம்ப நாளாக பர்சிஸ்ட் ஆகிட்டே இருக்குது அப்படின்னா ப்ளீஸ் விசிட் அ நியூராலஜிஸ்ட் ஆர் நியூரோசர்ஜன் அண்ட் கெட் இட் வேல்யூ. பிரெயின் ஹெல்த்தை வந்து நம்ம மெயின்டைன் பண்ணுறதுக்கு வந்து என்ன டாக்டர் பண்ணணும்? பிரெயின் ஹெல்த்தை மெயின்டைன் பண்ணுறதுக்கு பிரெயினை யூஸ் பண்ணணும். ஸோ பை கீப்பிங் யுவர் பிரெயின் ஆக்டிவ், யூட்டிலைசிங் த பிரெயின். எப்படி எக்ஸசைஸ் பண்ணால் உங்களோட ஹெல்த் மெயின்டைன் பண்ணணும்னு சொல்கிறோமோ அதே மாதிரி பிரெயினுக்கான எக்ஸசைஸ் கொடுத்தா தான் அந்த பிரெயின் ஆக்டிவாக இருக்கும், ஹெல்த்தியாக இருக்க வாய்ப்புகள் இருக்கும். லாஸ் இந்த ஏஜில் நடக்கிறதுக்கான முக்கியமான காரணம் இஸ் கோயிங் டு பி மோர் பிகாஸ் ஆஃப் யுவர் ஸ்க்ரீன் டைம்ஸ். இப்போ இருக்கிற கரண்ட் ஜென்ரேஷன் தான் ஒரு குழந்தை 2 மணி நேரத்துக்கு மேலே எக்ஸ்ட்ரா ஒரு நாளைக்கு ஸ்க்ரீன் டைம் எக்ஸ்போஷர் இருக்குது. இல்லை ஒரு அடல்ட்டுக்கு more than 5 hours ஒரு ஸ்க்ரீன் டைம் எக்ஸ்போஷர் இருக்குதுன்னு சொல்லும்போது they are not using their brain during that particular time. Behindwoods நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் சக்தி. இன்றைக்கி பிரெயின் ஹெல்த் பற்றியும் பிரெயின் சர்ஜரி பற்றியும் நிறைய விஷயங்கள் நம்ம பேச போகிறோம். அதுக்கு ஒன் ஆஃப் தி லீடிங் எக்ஸ்பர்ட் ஃப்ரம் அப்போலோ ஹாஸ்பிட்டல்ஸ் வானகரம் வந்து டாக்டர் ஹரிஷ்சந்திரா நியூரோசர்ஜன் தான் வந்திருக்காரு. வாங்க அவர்கிட்ட பேசலாம். ஹலோ டாக்டர். ஹாய், எப்படி இருக்கீங்க டாக்டர்? குட். வாட் ஆல் கைண்ட் ஆஃப் டிசீசஸ் யூ ஆர் டீலிங் வித் டாக்டர்? ஸோ நியூரோவை பொறுத்த வரைக்கும் நம்ம ப்ராடாக பார்த்தோன்னா 3 பார்ட் ஆஃப் த பாடி we deal with. One is the brain, second is the spine, and third is going to be the nerves. உங்கள் பிரெயின்லேருந்து சிக்னல் கோஸ் டு த ஸ்பைன். அந்த சிக்னல் ஸ்பைன்லேருந்து உங்களோட தசைகளுக்கு வரத்துக்கு ஒரு நர்வ்ஸ் மூலமாக வரப்போகுது. ஸோ இந்த 3 பகுதியில் எந்த இடத்துல இஷ்யூஸ் இருந்தாலுமே ஒரு நியூராலஜிஸ்ட் இல்லை ஒரு நியூரோசர்ஜன் பார்க்க வேண்டிய அவசியம் இருக்கும். நியூராலஜிஸ்ட்டுங்க வந்து மருந்து மூலமாக இந்த பிரச்சனைகளுக்கு வைத்தியம் கொடுக்குறவர். நியூரோசர்ஜனுங்க வந்து எப்போ மருந்து வேலை செய்யலையோ இல்லை மருந்துக்கு பயன் இல்லையோ இல்லை வேறு ஏதாவது இஷ்யூஸ் இருக்கோ அப்போ ஒரு நியூரோசர்ஜன் சர்ஜரி மூலமாக இதை குணப்படுத்தக்கூடியவர் தான் நியூரோசர்ஜன். அண்ட் இப்போ வந்து பிரெயின் டியூமர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதுதான் லாஸ்ட் ஸ்டேஜ் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் பயப்படவும் செய்வாங்க. ஸோ பிரெயின் டியூமர்னா என்னது டாக்டர்? ஓகே, டு ஃபர்ஸ்ட் கிளாரிஃபை திங் பிரெயின் டியூமருங்கிறது ரொம்ப சிம்பிளாக சொன்னால் ஒரு பார்ட் ஆஃப் த பிரெயினில் ஒரு சதம் ஒன்று எக்ஸ்ட்ராவாக வளருது அப்படின்னு சொல்லுவோம். எல்லா பிரெயின் டியூமருமே கேன்சர் மாதிரி தானா லாஸ்ட் ஸ்டேஜ் ரிஸ்க் அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது. டிபெண்டிங் ஆன் த ஏஜ் அண்ட் டிபெண்டிங் ஆன் த லொக்கேஷன் certain brain tumors are curable in the sense அந்த டியூமர் நம்ம எடுத்துட்டோன்னா அதோட இந்த டிசீஸ் ப்ராசஸ் முடிஞ்சிடும். எஸ், there are certain brain tumors in which திருப்பி வளரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. பட் அதையுமே கண்ட்ரோலில் வைக்கிறதுக்கு இப்போ நம்மளுக்கு ரேடியேஷன் கீமோதெரப்பின்னு சொல்லி நிறையா நியூவர் டெக்னாலஜிக்கல் தெரப்பீஸும் இருக்குது. ஸோ இட் டசன்ட் மீன் that is the end of your life. It means that you should go consult your surgeon and find out what are the options available for you so that your life can proceed without any difficulty. So நீங்கள் சொல்கிற மாதிரி பார்த்தா மெடிக்கேஷன்லே if it is curable then why we are going for surgeries doctor? ஆக்சுவலாக பிரெயின் டியூமர் இருக்குன்னா அன்ஃபார்ச்சுனேட்லி மருந்தில் கரையக்கூடிய வியாதி கிடையாது. பிரெயின் டியூமரை பொறுத்த வரைக்கும் நம்ம காமனாக பேசுறது 3 steps ஆஃப் ட்ரீட்மெண்ட் தான் பேச போகிறோம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இஸ் அ சர்ஜரி which is the most important part of the procedure. செகண்ட் ஸ்டேஜஸ் அது எந்த வெரைட்டி ஆஃப் பிரெயின் டியூமர்னு வருதோ அதை பொறுத்து அது திருப்பி வராமல் தடுக்கிறதுக்கு கூட ஏதாவது ரேடியேஷன் இல்லை ஏதாவது வகை ஆஃப் கீமோதெரப்பி தேவைப்படுமான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு. பட் நம்ம காமனாக யூஸ் பண்ணுற மருந்து மூலமா மெஜாரிட்டி ஆஃப் த பிரெயின் டியூமர்ஸ் கிடையாது. யூஸ்வலி ஒரு இன்ஃபெக்டிவ் ப்ராசஸ் ஏதாவது இருக்குது, ஒரு டிபி நோயினால் வருது, இல்லை வந்து நம்ம காமனாக நியூரோசிஸ்டிக் சர்க்கோசிஸ் இந்த அன்வாஷ்ட் வெஜிடபிள்ஸ் சாப்பிட்ற அந்த மாதிரி இதனால் வருதுன்னா இந்த மாதிரி நோய் மருந்து மூலமாக கரைக்க முடியும். பட் ஒரு டியூமர் மாதிரி இருக்குன்னா அது மருந்தில் கரையாது யூஸ்வலாக. ஸோ இப்போ சர்ஜரினோடனே எல்லோரும் பயந்துருவாங்க. லைக் தே வில் நாட் நோ வாட் இஸ் கோயிங் டு ஹேப்பன். அதுக்கப்புறம் அவங்களோட லைஃப் ஸ்பேனும் வந்து எவ்வளோ இயர்ஸ் இருப்பாங்கன்றதும் ஒரு கேள்விக்குறியாக இருக்கும் இல்லையா? ஸோ அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் டாக்டர். ஸோ ஐ திங்க் த ஃபர்ஸ்ட் திங் டு கிளாரிஃபை இஸ் பிரெயின் டியூமர் ஆர் பிரெயின் சர்ஜரினா பயப்படுறதுன்னு அந்த ஒரு மித்தை ஃபஸ்ட்டு வி ஹேவ் டு கிளாரிஃபை இட். எந்த உடம்புல எந்த பகுதியில் எந்த சர்ஜரி பண்ணுறோமோ அதே சேம் ரிஸ்க் தான் இதுலேயும் இருக்கும். இதுக்குன்னு எக்ஸ்ட்ரா ரிஸ்க் அப்படின்னா ஸ்பெசிஃபிக்காக எதுவும் கிடையாது. அண்ட் வித் நியூவர் டெக்னாலஜிஸ் வேர் வி யூஸ் மைக்ரோஸ்கோப் நேவிகேஷன் இந்த மாதிரி இருக்கிறதுல the surgery is become much more safer than other kind of surgery. ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா நம்ம ஜிபிஎஸ்னு சொல்லி ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகிற ட்ராவல் பண்ணக்கூடாது யூஸ் பண்ணுற இப்போ காமனாக எல்லோரும் டாக்ஸி ஒரு வண்டியில் யூஸ் பண்ணுறது இதே கைண்ட் ஆஃப் டெக்னாலஜி நாங்கள் பிரெயினில் ஒரு பர்டிகுலர் பார்ட் ஆஃப் த பிரெயினை ரீச் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறோம். ரொம்ப அதே மாதிரி இப்போ
ஒரு ஜூம் பண்ணாமல் பார்த்தா எப்படி தெரியுதோ இதே வந்து ஒரு பெருசாக ஜூம் பண்ணால் எவ்வளோ கிளாரிட்டியில் தெரியும். அதே இந்த மைக்ரோஸ்கோப்பில் கிட்டத்தட்ட 5 இல்லை 10 மடங்கு ஜூம் பண்ணி பார்க்கும்போது the chance of causing a damage is much lesser. அதே சமயம் ஒரு பேஷண்ட்டு மயக்கத்தில் இருந்தாலும் அவங்களோட கனெக்ஷன்ஸ் பிரெயின்லேருந்து வெளில போகக்கூடிய கனெக்ஷன்ஸ் இன்டாக்டாக இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லி மானிட்டர் பண்ணக்கூடிய அந்த டெக்னாலஜி வேறு எந்த பார்ட் ஆஃப் த பாடி சிஸ்டம்லையும் இல்லாதது. we have it which makes again the surgery much more safer and more advanced. அதோட இப்போ நம்ம நீங்கள் படிச்சிருப்பீங்க ஒரு பார்த்துருப்பீங்க awake surgery or awake craniotomy கேட்குறாங்க. வேறு பேஷண்ட்டுக்கு மயக்கமே இல்லாமல் ஒரு வெரி ஸ்மால் டோஸ் ஆஃப் மயக்கத்தில் வச்சுட்டு அவங்களோட ஆக்டிவிட்டி பண்ண சொல்லிகிட்டே இந்த சர்ஜரி பண்ணும்போது அந்த ஆக்டிவிட்டி பாதிக்காமல் இன்னும் சேஃபாக அந்த சர்ஜரி பண்ண முடியாது. அந்த டெக்னாலஜி இப்போ இருக்குது. ஸோ பிரெயின் சர்ஜரி இஸ் ஆக்சுவலி வெரி 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 சேஃப் ப்ரெசென்ட் இன் டுடேஸ் வித் ஆல் த அவைலபிள் டெக்னாலஜிஸ். ஏர்லி சிம்டம்ஸ்லாம் இருக்கும்ல, இல்லைனா ஒரு ஏர்லி சைன்ஸ் வந்து கண்டிப்பாக நம்ம பாடியை வந்து சொல்லும் இந்த மாதிரி சம் டேமேஜ் இஸ் கோயிங் டு ஹேப்பன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ இந்த பிரெயின் டேமேஜ் இல்லைனா டிசீஸ் வந்து வாட் ஆர் தி ஏர்லி சைன்ஸ் டாக்டர்? அன்ஃபார்ச்சுனேட்லி பிரெயினை பொறுத்த வரைக்கும் இட் இஸ் நாட் வெரி கிளியர். ஏன்னா மைண்ட் ஹேண்டில்ஸ் அ லாட் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ். இது ஒரு ஃபங்க்ஷன் தான் அதுக்குன்னு சொல்ல முடியாது அதுக்கு. பட் யூஸ்வலாகவே எனி பர்டிகுலர் சிம்டம், ஒரு தலைவலியாக இருக்கட்டும், இல்லை ரெகுலராக வாந்தி எடுக்கிறது, இல்லை ரெகுலராக மயக்கம் வரதா இருக்கட்டும், இல்லை ஃபிட்ஸ் அடிக்கடி வரதா இருக்கட்டும், இல்லை ஒரு கை இல்லை கால் உபயோகப்படுத்துகிற கஷ்டமாக இருக்கட்டும், இது எது இருந்தாலுமே தற்காலிகமாக இல்லாமல் பர்மனன்ட் ரொம்ப நாளாக பர்சிஸ்ட் ஆகிட்டே இருக்குது, இல்லை ப்ராக்ரஸ் ஆகிட்டே இருக்குது அப்படின்னா ப்ளீஸ் விசிட் அ நியூராலஜிஸ்ட் ஆர் நியூரோசர்ஜன் அண்ட் கெட் இட் எவாலுவேட். அண்ட் சம்டைம்ஸ் பீப்புள் கெட் கன்ஃபியூஸ் இல்லையா, நம்ம ரொம்ப தலைவலிக்குதுன்னா நார்மல் தலைவலின்னு சொல்லி கூட விட்டுருவாங்க. இல்லைனா ஃபியூ பீப்புள் கெட் பேனிக், லைக் நார்மல் தலைவலிக்கே அவங்க வந்து ஐயோ நம்மளுக்கு பிரெயின் டியூமர் இருக்குமா அப்படின்னு சொல்லி கன்ஃபியூஸ் ஆவாங்க. ஹவு டு வி டிஃப்ரென்ஷியேட் திஸ் டாக்டர்? யூஸ்வலாகவே நீங்கள் சொல்கிற இதே கேட்டகரி ஆஃப் பேஷண்ட்ஸ் நாங்கள் ஆல்மோஸ்ட் எவ்ரி டே பார்த்துன்றா இருக்கோம். ஒரு சில பேர் தலைவலி ரொம்ப நாளாக இருக்குது, எனக்கு 10 வருஷமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு கண்டுக்காமல் வருவாங்க. ஒரு சில பேர் ஒரே நாள் தான் தலைவலிக்கு ஐயோ எனக்கு டியூமர் ஆகும், எனக்கு தெரிஞ்சவங்களுக்கு டியூமர் வந்துச்சுன்னு சொல்லியும் வந்து பார்த்துருக்கோம். ஸோ யூஸ்வலாக ஒரு தலைவலி சிக்னிஃபிகண்ட்டாக இன்சிக்னிஃபிகன்ட் சொல்கிறது இஸ் குவைட் டிஃபிகல்ட் ஃப்ரம் த ஃபர்ஸ்ட் இது. பட் ஜென்ரலாக நம்ம சொல்லக்கூடிய ஒரு தலைவலி நைட்டில் நீங்கள் தூக்கும்போது உங்கள் தூக்கத்துலேருந்து உங்களை எழுப்பி விடுது, இல்லை தலைவலி வரும்போது கூட ஒரு வாந்தி வருது, அந்த வாந்தி எடுத்தப்பறம் உங்கள் தலைவலி ரிலீஃபாக உங்களுக்கு ஃபீல் ஆகுது, இல்லை இந்த தலைவலி ஆல் த்ரூட் த டே பர்சிஸ்ட் ஆகிட்டே இருக்குது, நீங்கள் தும்பும் போது இல்லை கோவப்படும் போது இல்லை ஓங்கி பேசும்போது ஜாஸ்தியாக இருக்குது, இதில் ஏதாவது இருந்துச்சுன்னா யூ ஷுட் கெட் யூர் செல்ஃப் இவாலுவேட்டட். மெஜாரிட்டியாக தலைவலிக்கான காரணங்கள் நம்ம பார்த்தோன்னா 3 டிஃப்ரெண்ட் கேட்டகரிஸாக நம்ம பிரிக்க முடியும். ஒன்று உங்கள் பிரெயினுக்கு உள்ளே ஏதாவது பிரச்சனை இருந்தால் தலைவலி வரலாம், இல்லை உங்கள் பிரெயினை சுற்றி இருக்கிற இந்த ஸ்கல் இல்லை இந்த தசைகள் ஏதாவது பிரச்சனை இருந்தால், இல்லை ரத்த குழாயில் பிரச்சனை இருந்தாலும் தலைவலி வரலாம். மூணாவது உங்கள் பிரெயினை சுற்றி இருக்கிற உங்கள் கண்ணு காது மூக்கு இல்லை வாயில் ஏதாவது தொந்தரவு இருந்தாலும் தலைவலி வரலாம். இது மூணுத்தில் எந்த காரணம்னு கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு ஃபிசிஷியன் இஸ் த பெஸ்ட் பர்சன் டு எவாலுவேட் அண்ட் பேஸ்ட் ஆன் தட் ட்ரீட்மெண்ட்டும் கொடுக்க முடியும். குடிக்கலனா வந்து நம்ம லிவர் வந்து நம்ம சேஃப்கார்ட் பண்ணிக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி ஹார்ட்டுக்கு வந்து சில ஃபுட்ஸ்லாம் சொல்கிறாங்க. இந்த மாதிரி பிரெயின் ஹெல்த்தை வந்து நம்ம மெயின்டைன் பண்ணுறதுக்கு வந்து என்ன டாக்டர் பண்ணணும்? பிரெயின் ஹெல்த்தை மெயின்டைன் பண்ணுறதுக்கு பிரெயினை யூஸ் பண்ணணும். ஸோ பேசிக்லி நம்ம இப்போ மோஸ்ட் ஆஃப் த பிளேசஸில் என்ன நோட் பண்ணணும், மெஜாரிட்டி ஆஃப் us we constantly keep watching or reels or something, we just keep scrolling passively, in the sense மைண்டை யூஸ் பண்ணாமே இருப்போம். ஸோ பை கீப்பிங் யுவர் பிரெயின் ஆக்டிவ் யூ யூட்டிலைசிங் த பிரெயின். எப்படி எக்ஸசைஸ் பண்ணால் உங்களோட ஹெல்த் மெயின்டைன் பண்ணணும்னு சொல்கிறோமோ அதே மாதிரி பிரெயினுக்கான எக்ஸசைஸ் கொடுத்தா தான் அந்த பிரெயின் ஆக்டிவாக இருக்கும், ஹெல்த்தியாக இருக்க வாய்ப்புகள் இருக்குது. ஸோ மென்டல் எக்ஸசைசஸ் which can be any crosswords or puzzles or even probably riddles ஏதாவது நம்ம அந்த காலத்து மேகசீன்ஸ் அண்ட் புக்ஸில் வரக்கூடியது பண்ண டெய்லி பண்ணால் இட் will help you keep your brain healthy. நம்பர் 2 ஃபுட் ரிலேட்டடாக கேட்டிங்கன்னா ஜென்ரலாக நம்ம சொல்கிறது we go for what is called as a Mediterranean food which is more of a lot of fruits, vegetables and a lot of nuts இருக்கக்கூடிய ஃபுட்டு is good for your brain. ஸோ அந்த கேட்டகரி ஆஃப் ஃபுட்ஸ் எடுக்கிறது நல்லது. அதே எந்த இஷ்யூஸ் நம்ம ஹார்ட் ஆர் லிவருக்கு சொல்கிறோம் கீப் யுவர் சுகர் லெவல்ஸ் கண்ட்ரோலாக இருக்கிறது, இல்லை பிபிக்கு அவாய்ட் அந்த இன்க்ரீஸ் ஆகிற ஃபுட்ஸ் அவாய்ட் பண்ணக்கூடியது, ஆல்கஹால் அண்ட் ஸ்மோக்கிங், அதே இது கேன் ஆல்சோ அஃபெக்ட் யுவர் பிரெயின் டைரக்ட்லி இன்டைரக்ட்லி இன் த ஃபார்ம் ஆஃப் அ ஸ்ட்ரோக். ஸோ அந்த ரிஸ்க் ஃபேக்டர்ஸும் நம்ம அவாய்ட் பண்ணி கண்ட்ரோலில் வச்சோன்னா உங்கள் பிரெயின் ஹெல்த்தியாக இருக்கிறதுக்கான சான்ஸ் நிறையவே இருக்குது. எந்த ஏஜ் குரூப்புக்கு வந்து லைக் தே ஆர் மோர் ப்ராமினன்ட் டு கெட் திஸ் பிரெயின் டிசீஸ்லாம்? யூஸ்வலி நம்ம இப்போ காமனாக பார்க்கக்கூடிய இந்த ஓல்ட் ஏஜ் ரிலேட்டட் டிசீசஸ், ஃபார் எக்ஸாம்பிள் அல்சைமர்ஸ் இல்லை பார்க்கின்சன்ஸ், இது எல்லாமே வந்து ஒரு வயசு தாண்டின அப்புறம் டீஜெனரேட் ஆகுது. எப்படி நம்ம வயசாகும் போது முடி நிறைக்குதுன்னு சொல்கிறோமோ அதே மாதிரி இது நிறைக்கிறதுனால வரக்கூடிய ஒரு சில டிசீசஸ். பட் ஆஃப் லைட் இந்த டிசீசஸ் எல்லாமே வந்து இட் இஸ் கமிங் மோர் இந்த ஏர்லியர் ஏஜ் குரூப், இந்த மிடில் ஏஜ் குரூப்லேயே வந்து பிகாஸ் ஆஃப் மோர் அண்ட் மோர் ஆஃப் அ பேசிவ் ஆக்டிவிட்டீஸ் நாட் யூட்டிலைசிங் த பிரெயின். சின்ன வயசில் வரக்கூடிய டிசீசஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நீங்கள் சொல்கிற மாதிரி ப்ராப்ளி ஃபிட்ஸ்னால இருக்கலாம், இல்லை வந்து ப்ராப்ளி டியூமர்ஸ்னால இருக்கலாம், இல்லை ப்ராப்ளி அடிபடுறதுனால இருக்கலாம். அண்ட் இது இன்ஜுரி ரிலேட்டட் இஸ் மோர் இன்
children or the young adults who travel or move around a lot. So ஒரு ஏஜுக்கு it can vary, but predominantly the degenerative disease is one that is now taking over because we are getting more and more people with the old age who probably had acquired this disease at a younger age itself. ஒரு குறிப்பிட்ட ஏஜ் 0 to 6 years they are prone for the fits அப்படின்னு சொல்கிறாங்க when the fever crosses 100 degrees அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் ஆல்சோ எவ்ரி டைம் வந்து 100 மேலே போனால் வந்து ஃபிட்ஸ் வந்து அவங்களுக்கு கண்டிப்பாக வரும் அப்படி ஒன் டைம் வந்துச்சுன்னா கண்டிப்பாக வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. லைக் இது வந்து தொடருமா இல்லைனா அங்கேயே ஸ்டாப் ஆகிடுமா டாக்டர்? நீங்கள் ஐ திங்க் டாக்கிங் அபவுட் சம்திங் கால்ட் வாட் வி கால் அஸ் febrile convulsions அப்படின்னு ஒரு டேர்ம் இருக்குது. யூஸ்வலாக வந்து ஒரு குழந்தை 6 மாதத்துலேருந்து 5 வயசுக்குள்ளே ஒரு ஃபீவர் ஹை கிரேட் ஃபீவர் வரும்போது இந்த மாதிரி ஒரு சில பேருக்கு இந்த ஃபிட்ஸ் வர வாய்ப்பு இருக்குது. இந்த ஃபிப்ரைல் கன்வல்ஷன்ஸ் அப்படி வருது அப்படின்னா அவங்களுக்கு திருப்பி வரதுக்கான டெண்டன்சி ப்ராப்ளி அரௌண்ட் ஒரு 30-40% இருக்க வாய்ப்பு இருக்குது. பட் யூஸ்வலி இது எல்லாருக்குமே லைஃப் லாங் இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. Majority of them it gets better or it stops around the 5 years of age. But ஒரு சில பேருக்கு even beyond that age ஒரு scarring or damage நடந்ததுன்னா வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. Well, I have seen people like old people who have been taking tablets for fits. பட் அதுக்கு வந்து எந்த ஒரு மெடிக்கேஷனில் ஸ்டாப் பண்ண முடியாதா டாக்டர்? இட்ஸ் ஆக்சுவலி வெரி குட் கொஸ்டின். அண்ட் ஐ திங்க் இதுக்கான அவேர்னஸ் ரொம்ப ஊரில் ஆக்சுவலாக கம்மியாக இருக்குது. யூஸ்வலாகவே ஃபிட்ஸு பர்மனெண்ட்டாக ஸ்டாப் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு சில கண்டிஷன்ஸில் முடியும். ஒரு 10 பேருக்கு ஃபிட்ஸ் இருக்குன்னா அதில் 7 பேருக்கு மாத்திரையிலேயே நல்லா கண்ட்ரோல் ஆகிறது ஃபிட். பட் ஒரு 3 அன்ஃபார்ச்சுனேட் இண்டிவிஜுவலுக்கு மாத்திரை கொடுத்தும் கண்ட்ரோல் ஆகாதவங்க இருப்பாங்க. இந்த கேட்டகரி ஆஃப் பேஷண்ட்ஸை நம்ம டீட்டெயில்டாக எவாலுவேட் பண்ணி எதனால் ஃபிட்ஸ் வருது, எந்த இடத்துலேருந்து அந்த ஃபிட்ஸ் ஆரம்பிக்கிறது கண்டுபிடிச்சா there is a surgical option for it where we can cure them sometimes of their fits. அப்போ மெடிசனையும் ஸ்டாப் பண்ண முடியும். This is more important especially in probably women, especially because இந்த மெடிசன்ஸ்னால ஒரு சில குழந்தைங்க பிறக்கிறதுக்கு இல்லை அவங்களோட fertility related issues வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. And also in the younger generation individuals because fits இருக்குன்னு தெரிஞ்சுன்னா it is still considered a taboo and it can also affect your job related prospects. ஸோ இப்போ இந்த ஃபிட்ஸ் வரனால பிரெயினுக்கு வந்து எந்த அளவு டேமேஜ் வரும் டாக்டர்? இதை நான் சிம்பிளாக யூஸ்வலாக பேஷண்ட்ஸ்க்கு எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுவேன் அப்படின்னா ஃபிட்ஸுங்கிறது நம்ம சொல்கிறது ஒரு பிரெயினுக்குள்ளே நடக்கிற ஒரு ஹை வோல்டேஜ் ஆக்டிவிட்டி. நம்ம வீட்டில் வந்து நம்ம யூஸ் பண்ண பொருட்கள் எல்லாருக்குமே வந்து ஒரு ஸ்டெபிலைசர்னு ஒன்று வச்சுருக்கோம். எதுக்குன்னா இந்த ஹை வோல்டேஜ் கரண்ட் வீட்டில் வருதுன்னா அந்த ஃப்ரிட்ஜ் இல்லை டிவியாக இருக்கட்டும் இல்லை மைக்ரோவேவ் ஒரு even your iPads or your phones டேமேஜ் ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு அதை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்டெபிலைசர்னு வச்சுருக்கோம். பட் இதே நம்ம பிரெயினை பொறுத்து பார்க்கணும், ஃபிட்ஸ் வந்தால் ஃபிட்ஸ் முட்டி தான் வருது, வேறு எந்த பகுதிக்கும் டேமேஜ் ஆகாதுன்னு கிடையாது. திஸ் ஹை வோல்டேஜ் ஆக்டிவிட்டி if it keeps occurring again it can affect other parts of your brain. இனிஷியலாக உங்களுக்கு தெரியாது, பட் திருப்பி வரும்போது கண்டிப்பாக இந்த டேமேஜ் ஆகும். என்னென்ன டேமேஜ் வரும்னு கேட்டிங்கன்னா it can affect your memory, it can affect your thinking capacity, it can affect your learning capacity, it can affect probably also the side effects of medicines overdose-னால வரக்கூடிய issues இருக்கலாம். நான் சொன்ன மாதிரி pregnancy prospects can be affected because of it. பிறக்கிற குழந்தைக்கு இஷ்யூஸோட பிறக்க வாய்ப்பு இருக்குது இந்த மாதிரி மருந்து எடுக்கிறதுனால. and more important it can also put your life at risk sometimes. ஸோ இந்த ஃபிட்ஸுங்கிறதே இது ஃபிட்ஸ் முட்டியில் அதோட சைட் எஃபெக்ட்ஸ் நிறையா இருக்கும். இனிஷியலாக தெரியாது, பட் யாரெல்லாம் ஃபிட்ஸ் பல வருஷங்களாக இருக்கும் கண்டிப்பாக அவங்க எல்லாருக்கும் இதில் ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கும். அண்ட் நீங்கள் சொல்லும் போது வந்து ஐ எம் கெட்டிங் ஸ்கேட். ஏன்னா எங்களுக்கும் இப்போலாம் வந்து மெமரி லாஸ் வந்து நடக்குது இந்த ஏஜிலே. ஸோ அது வந்து எதனால் இருக்கும் டாக்டர்? மெமரி லாஸ் இந்த ஏஜில் நீங்கள் சொல்கிற ஏஜில் நடக்கிறதுக்கான முக்கியமான காரணம் இஸ் கோயிங் டு பி மோர் பிகாஸ் ஆஃப் யுவர் ஸ்க்ரீன் டைம்ஸ் தான். இப்போ இருக்கிற கரண்ட் ஜென்ரேஷன் தான். பிகாஸ் it has been probably quite a few studies to prove it. especially குழந்தைங்கள இப்போ அடல்ட்ஸ்லேயும் நிறையவே எவிடன்ஸ் இருக்குது. ஒரு குழந்தை 2 மணி நேரத்துக்கு மேலே எக்ஸ்ட்ரா ஒரு நாளைக்கு ஸ்க்ரீன் டைம் எக்ஸ்போஷர் இருக்குது, இல்லை ஒரு அடல்ட்டுக்கு more than 5 hours a day ஒரு ஸ்க்ரீன் டைம் எக்ஸ்போஷர் இருக்குதுன்னு சொல்லும்போது they are not using their brain during that particular time. they zone out. ஸோ இந்த zone outன்னு சொல்லும்போது பிரெயினுக்கு நம்ம யூஸ்வலாக 2 பகுதியாக பிரிச்சு ஒரு கிரே மேட்டர்னு சொல்லுவோம், ஒரு ஒயிட் மேட்டர்னு சொல்லுவோம். இந்த கிரே மேட்டர் தான் இஸ் a place where information is processed or information is created. White matter is like the wires that communicate or interlink different parts of the brain. ஸோ என்ன இந்த ஸ்டடீஸ்லாம் ப்ரூவ் பண்ணியிருக்காங்க, யார் இத்தனை மணி நேரத்துக்கு மேலே அந்த ஸ்க்ரீன் எக்ஸ்போஷர் இருக்கோ இந்த கிரே மேட்டரோட வால்யூம் குறையுது அப்படின்னு ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த கிரே மேட்டர் வால்யூம் குறையும் போது ஆட்டோமேட்டிக்காக உங்களோட திங்கிங் கெப்பாசிட்டி, உங்களோட லேர்னிங் கெப்பாசிட்டி, உங்களோட மெமரி, நீங்கள் சொல்கிறது ப்ராசஸிங், ஒரு டாஸ்க்கு இது எப்படி பண்ணணும், எப்படி பிளான் பண்ணணும், இது எல்லாமே பாதிக்கப்படுறதுனால தான் கிராஜுவலாக மெமரியும் உங்களுக்கு பாதிக்கப்பட போகிறது. ஓகே, ஐ திங்க் த ஸ்க்ரீனிங் டைம் வி ஹேவ் டு ரெடியூஸ் இல்லையா, போத் adults and kids. கண்டிப்பாக இதுக்கு அதை ப்ராப்ளம்
ப்ராப்ளி ஸ்க்ரீன் டைம்னு சொல்லும்போது அது ரூல் இஸ் ஜென்ரல் வாட் த ரெக்கமெண்டேஷன்ஸ் ஃபார் திஸ் இஸ் இட்ஸ் நாட் ரிலேட்டட் டு யுவர் ஒர்க் பேசிக்லி. ஏன்னா நீங்கள் ஒர்க் பண்ணும்போது நீங்கள் ஒரு ஃபோக்கஸ்டாக இருக்கீங்க. ஐடி ப்ரொஃபஷன் நிறைய பேர் ஒர்க் பண்ணுவாங்க. அந்த ஸ்க்ரீன் டைம் இட்ஸ் அ டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் திங். நீங்கள் ஒரு ஜோன் அவுட் நீங்கள் சொல்கிற மாதிரி எப்போ ஒரு பேசிவாக நான் ரிலாக்ஸ் பண்ணுறேன், நான் ஸ்ட்ரெஸ்டாக இருந்தேன், இன்றைக்கி ஐ வாண்ட் ரிலாக்ஸ், அதுக்காக நைட் டைமில் இல்லை கான்ஸ்டன்ட்டாக டே டைமில் பிரேக் அடிக்கும் போது நீங்கள் எப்போ இது பண்ணுறீங்கன்னா தட் இஸ் வாட் இஸ் மோர் டேஞ்சரஸ். அண்ட் ஒரு கேண்டிடேட்டுக்கு வந்து பிரெயின் சர்ஜரி தேவை அப்படின்னு சொல்லிட்டு எப்போ டாக்டர் நீங்கள் டிசைட் பண்ணுவீங்க? ஸோ யூஸ்வலாக ஒருத்தருக்கு ஃபார் எக்ஸாம்பிள் மோஸ்ட் ஆஃப் த பேஷண்ட்ஸ் யார் இந்த சர்ஜரின்னு வராங்களோ இங்கே கூட ஒரு ஸ்கேன் எடுத்துகிட்டு தான் வருவாங்க. அந்த ஸ்கேனில் அவங்களுக்கு ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கட்டி இருக்குது, ஒரு டியூமர் இருக்குது அப்படின்னா அது என்னன்னு தெரியாத போது சர்ஜரி பண்ணி அது என்னென்னு எடுக்க வேண்டிய அவசியம் கண்டிப்பாக இருக்கும். பின்ன தான் அது என்ன கட்டின்னு பொறுத்து ஃபர்தர் கோர்ஸ் ஆஃப் ட்ரீட்மெண்ட் டிசைட் பண்ணி யூஸ் பண்ணியிருக்கோம். இல்லை ஒரு கட்டி இருக்குது, ஒரு டியூமர் இருக்குது, அதனால அவங்களுக்கு கை உபயோகப்படுத்த இல்லை கால் உபயோகப்படுத்த இல்லை பேச்சு பாதிக்கிறது அப்படின்னாலும் அது எடுக்க வேண்டி இருக்கும். இதே இதனால் ஃபிட்ஸ் அவங்களுக்கு வந்துட்டே இருக்குது, ஃபிட்ஸ் மருந்து போட்டு கண்ட்ரோல் ஆகலை அப்படின்னா அப்போயும் சர்ஜரி தேவைப்படும். சர்ஜரி இஸ் யூஸ்வலி ரெக்கமெண்டட் when the medicines don't work, in case of seizures, or when you don't know what you're dealing with, or when it is causing any kind of a neurological damage which could be reversed if you take out that particular tumor. And how far the technology have come right now for these surgeries? Surgery has become very, very, very safe. Like initially I told, we have a lot of new technologies and gadgets available to deal with these kind of things. அதில் நம்ம ஸ்டாண்டர்டாக எல்லா இடத்துலையும் காமனாக யூஸ் பண்ணக்கூடிய what we call as a microscope. நான் சொன்னது வேறு ஒரு சிம்பிளாக நான் பார்க்குறது ஒரு 10x அளவுக்கு எனக்கு ஜூம் பண்ணி காட்டும் போது ஐ நோ வாட் ஐம் எக்ஸாக்ட்லி டீலிங் வித். அண்ட் இதே பேஷண்ட் தூக்கத்தில் இருக்கும் போதும் கனெக்டிவிட்டி நல்லா இருக்கா, எவ்ரி திங் இஸ் ஒர்க்கிங்கான்னு செக் பண்ணதும் சொல்லி இந்த மானிட்டரிங்னு ஒரு இது இருக்கும்போது என்னோட பிரெயின் சிக்னல்ஸ் கரெக்டாக பாஸ் ஆகிட்டு நான் அதை டிஸ்ட்ராய் பண்ணாமல் இந்த எந்த பார்ட் ஆஃப் த பிரெயின் ஆர் எந்த பார்ட் ஆஃப் த டியூமர் எடுக்கணும் அதை மட்டும் தான் நான் எடுக்கிறேன் கான்ஃபிடென்ட்டாக எடுக்கும்போது ஐ கேன் கிவ் த மேக்ஸிமம் ஆஃப் ரிசெக்ஷன் ஆர் டியூமர் எடுக்க முடியும். அட் சேம் டைம் பேஷண்ட்டுக்கு ஒரு டேமேஜ் எதுவும் இல்லாமையும் காப்பாற்ற முடியும். இது நம்ம காமனாக யூஸ் பண்ணுற டேர்ம் இஸ் கால் சேஃப் maximal resection. Patients accepting nowadays, because first patients definitely they are not accepting, they don't have that mentality. So how strong nowadays the people are accepting? I think with more and more such interviews and more awareness programs we create panna people are getting to know a little bit more about what are the new technologies available and what are the new equipments that are available. So idu therinjikumbodhu probably it makes them aware that in the surgery or in the issue avangalukku irundhalum surgery enala safe ah panna mudiyum and nambika avangalukku varudhu. But still there is a lot of issue இன்னும் கூட இருக்குது. நிறைய பேர் நாங்கள் பார்க்கும்போது சர்ஜரினாலே ஐயோ அவங்க பேரலைஸ் ஆகிடுவாங்க, இதுக்கு மேலே நடக்க மாட்டாங்க, லைஃபுக்கே ஆபத்து சொல்கிறவங்களும் இருக்காங்க. பட் அவங்களுக்கு நாங்கள் சொல்லக்கூடிய த பெஸ்ட் எக்ஸாம்பிள் இஸ் த பேஷண்ட்ஸ் ஹூ ஹவ் ட்ரீட்டட் சக்ஸஸ்ஃபுல்லி அண்ட் ஹூ ஹவ் ரெக்கவர்ட் வெல். ஸோ அவங்க இந்த மாதிரி பண்ணியிருக்கோம், இந்த மாதிரி தே ஹவ் கம் அவுட் ஆஃப் இட் அண்ட் தே ஹேவ் அ லைஃப் ஆஃப்டர் இட்னு எக்ஸ்பிளைன் பண்ணும்போது பீப்புள் டூ அண்டர்ஸ்டாண்ட். ஸோ நீங்கள் எந்த அளவு அஷூரன்ஸ் தருவீங்க டாக்டர் ஒரு பேஷண்ட்ஸுக்கு போஸ்ட் சர்ஜரி இவ்வளோ இயர்ஸ் கண்டிப்பாக நீங்கள் இருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு? மெஜாரிட்டி ஆஃப் த பேஷண்ட்ஸ் நம்ம பார்க்குறவங்க போஸ்ட் சர்ஜரி யூஸ்வலாக அரௌண்ட் ஒரு 1 month டைம் தே ஷுட் பி ஏபிள் டு கெட் பேக் டு their normal life activities. Unless otherwise சர்ஜரிக்கு முன்னாடியே ரொம்ப மோசமாக அவங்களுக்கு இந்த கையில் கால் மாறிக்கப்பட்டிருக்குன்னா அவங்களுக்கு இந்த ரீஹாபிலிட்டேஷன் அந்த மாதிரி தேவைப்படும். பட் அகெயின் என்ன நேச்சர் ஆஃப் த டியூமர் தட் ஆல்சோ பிளேஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் ரோல். நம்ம நார்மலாக சொல்லுது கிரேட் 1 to 4 4 கேட்டகரியாக இந்த டியூமர்ஸை பிரிப்போம். வெரி ப்ராட் சென்ஸ் அது. இந்த கிரேட் 1 அண்ட் இந்த கிரேட் 2ன்னு சொல்லக்கூடிய டியூமர்ஸ் ஆர் ரிலேட்டிவ்லி மைல்டர் வெர்ஷன் வேர் தே ஹேவ் அ வெரி 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 குட் அவுட்கம். இந்த கிரேட் 1ல நம்ம மொத்தமாக எடுத்துட்டோன்னா அதோட ப்ராப்ளி தே ஆர் கியூர்டுன்னு சொல்லலாம். கிரேட் 2 பொறுத்த வரைக்கும் தே ஹேவ் அ வெரி குட் அவுட்கம், very long lifespan without any issues. So இந்த கிரேட் 3 அண்ட் கிரேட் 4 சொல்லக்கூடிய அந்த டியூமர்ஸ் பார்த்தீங்கன்னா அதுக்கு மொட்டி சர்ஜரி பண்ணாலுமே கூட எக்ஸ்ட்ராவாக ஒரு ரேடியேஷன் இல்லை ஒரு கீமோதெரப்பி தேவைப்படும் வாய்ப்பு இருக்குது. இது எங்களோட டீச்சிங்கில் நாங்கள் நார்மலாக வாட் வி டிஸ்கஸ் வித் பேஷண்ட்ஸ் கம்மியாக என்னோட ஒன் ஆஃப் மை சீனியர் கலீக்ஸ் யூஸ்வலாக பேஷண்ட் கிட்ட எப்படி சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டியூமரை எடுக்கிறது இந்த கிரேட் 3 அண்ட் கிரேட் 4 ஒரு மரத்தை வெட்டுற மாதிரி அப்படின்னு சொல்லுவாங்க. அது கீழே இருக்கிற இந்த ரூட்ஸை வி ஆர் நாட் ஏபிள் டு ரிமூவ் இட் கம்ப்ளீட்லி. அதை டீல் பண்ணுறதுக்கு தான் இந்த ரேடியேஷன் அண்ட் இந்த கீமோதெரப்பின்ற அவசியம் அப்படின்னு ரொம்ப சிம்பிள் டேர்ம்ஸில் யூஸ் டு எக்ஸ்பிளைன். ஐ ரியலி லைக் தட் திங் அண்ட் ஐ பிலீவ் தட் இட் கனெக்ட்ஸ் வித் த பேஷண்ட்ஸ் ஆல்சோ குவைட் ஈஸிலி. பட் இது எந்த ஃபார்ம் ஆஃப் சர்ஜரி எந்த கிரேடாக இருந்தாலும் இந்த அல்டிமேட் எய்ம் நம்மளுக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா the patient has to get back to his normal life so that he can carry on with his life. It is not a life restricting surgery, it is going to be more a surgery that improves his quality of life. And how the duration of the screening இருக்கணும் டாக்டர் after the surgery? Again it depends on எந்த கிரேட் ஆஃப் டியூமர்னு இருக்கோ அதை பொறுத்து. நார்மலாக ஒரு சர்ஜன்
ஒரு ஆங்காலஜிஸ்ட், ரேடியேஷன் ஆங்காலஜிஸ்ட் அண்ட் ஒரு மெடிக்கல் ஆங்காலஜிஸ்ட், ஒரு டியூமர் போர்டுன்னு ஒரு டிஸ்கஷன் நடக்கும். அந்த டியூமர் போர்டில் ஒரு பெத்தாலஜிஸ்ட், ஆல்சோ ரேடியாலஜிஸ்ட் எல்லாரும் இருப்பாங்க. இந்த 5 பேர் முக்கியமானவங்க. அவங்க வச்சுட்டு எந்த கேட்டகரி ஆஃப் டியூமரும் என்ன இதுன்னு தெர் ஆர் ஸ்ட்ரிக்ட் கைட்லைன்ஸ் இருக்குது. யூஸ்வலி இந்த ஹையர் கிரேட் டியூமர்ஸ்க்கு நம்ம 3 மாதத்துக்கு ஒரு தடவை ஒரு ஸ்க்ரீனிங், ஒரு எம்ஆர்ஐ அதை எடுத்து பார்க்கணும்னு சொல்லுவோம். இது கிரேட் 1 அண்ட் கிரேட் 2க்கு டிபெண்டிங் ஆன் அதில் எந்த கிரேட் ஒரு எந்த மாலிகுலர் இதுன்னு வருதோ அதை பொறுத்து we may space it out to 3 months or 6 months or yearly months. Okay, but will they have a normal life? They will have an absolutely normal life, majority of them without any issues. But they need to be on a constant surveillance or a follow-up with the doctors so that even if a small இது ஏதாவது கண்டுபிடிச்சோன்னா ஒரு சர்ஜரி திருப்பி ஒன்று இல்லாமையே அந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு ஆப்ஷன்ஸ் இருக்கும்போது early surveillance is important. அண்ட் இந்த ஸ்லீப்பிங் மெடிசன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேர்ம் சொல்கிறாங்க இல்லையா டாக்டர், அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். ஸ்லீப் மெடிசன்ங்கிறது பிரெயினை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா தூக்கங்கிறது ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட். எதுக்கு இம்பார்ட்டண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் த ஃபேஸ் வேர் த பிரெயின் ஆல்சோ கோஸ் இன் டு ரெஸ்ட் ஆர் இன் டு டீடாக்ஸ் மோடுன்னு சொல்ல போகிறோம். அதில் நார்மலாக ஸ்லீப்பில் நம்ம பார்த்தீங்கன்னா 2 கேட்டகரி ஆஃப் ஸ்லீப், டீப் ஸ்லீப் அண்ட் ஒரு சூப்பர்ஃபிஷியல் ஸ்லீப், ரொம்ப ப்ராட் டேர்ம்னு சொல்லலாம். இந்த டீப் ஸ்லீப்புங்கிறது யூஸ்வலாக 25% ஆஃப் த டியூரேஷன் ஆஃப் யோர் டோட்டல் ஸ்லீப்னு சொல்லுவோம். ஸோ இந்த பகுதி ஆஃப் ஸ்லீப் தான் இந்த பிரெயினோட டீடாக்ஸ் ஃபேஸ் ரெக்கவரிக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் சொல்லுவோம். நிறைய பேர் நம்ம கேள்விப்பட்டிருப்போம் 6 hours தூங்கணும், 7 hours தூங்கணும், 8 hours தூங்கணும், 9 hours தூங்கணும்னு சொல்லுவாங்க. பட் rather than the duration or the quantity of your sleep, what is more important is the quality of your sleep. இந்த 25% of the time நம்ம வந்து அந்த டீப் ஸ்லீப்பில் இருந்தோன்னா earlier you sleep or the shorter you sleep, also your body or the brain will be able to recover into this detox mode-லேருந்து இந்த நார்மல் ஆக்டிவிட்டி வர முடியும். இது நம்ம பண்ணாட்டா தான் மோஸ்ட் ஆஃப் த டைம் ஸ்லீப் இன்டரப்ட் ஆகுது டியூ டு செவரல் ரீசன்ஸ் which may be because உங்களுக்கு நைட்டில் ஏதாவது ட்ரீம்ஸ்னால இருக்கலாம், ஆர் ப்ராப்ளி ப்ரீதிங் இஷ்யூஸ், நம்ம காமனாக சொல்லக்கூடிய ஸ்லீப் ஆப்னியாஸ்னு சொல்ல அதனால இருக்கலாம், ஆர் யூ ஆர் திங்கிங் அபவுட் சம்திங் கான்ஸ்டன்ட்லி, ஆர் மோர் ரொம்ப டேஸில் சொல்லக்கூடாது நைட்டில் ஸ்க்ரீனை பார்த்துட்டு தூங்கக்கூடியதுன்னு சொல்கிறது. ஆல் தோஸ் திங்ஸ் வில் அஃபெக்ட் யுவர் ஸ்லீப் சைக்கிள். அண்ட் அதர் திங் விச் ப்ராப்ளி ஐ திங்க் விச் மேக் அ பாயிண்ட் இஸ் நிறைய பேர் இப்போ லேட் நைட் காஃபி ஷாப்ஸ் அண்ட் பப்ஸ்லாம் போகலாம், கெஃபீன் ரிலேட்டட் ட்ரிங்க்ஸ் நைட்டில் குடிச்சிட்டா தட் will again going to affect your sleep in the night. So this also in the quality of sleep affect ஆகும்போது the recovery of a brain from the detox mode is affected and the next day you're not going to be fresh. Maybe for 1 or 2 days it's okay, but on a continuous இதே insult continues for the brain now, it will again lead on to what we call as early onset of all the degenerative diseases, Alzheimer's, Parkinson's ன்னு சொல்லக்கூட சீக்கிரமாகவே வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அண்ட் இந்த கை நடுக்கம் இருக்கும் இல்லையா சில பேர், அது எதனால டாக்டர் வரும்? கை நடக்கிறதுக்கு பல காரணங்கள் இருக்கலாம். எல்லாருக்குமே அந்த கை நடுக்கம் இருக்கும். அதுக்கு முக்கியமான காரணம் டென்ஷன் ஆனால் வரும் எல்லாருக்குமே. இட் இஸ் நேச்சுரல். நம்ம ஒரு ரிலாக்ஸ் மோடில் இருக்கும் பார்த்தீங்க எல்லாருக்குமே ஒரு மைண்ட் நடக்கம் இருக்குது. இட் இஸ் அப்சல்யூட்லி நார்மல். அண்ட் ஒரு ஸ்ட்ரெஸ் ஆகும்போது அது ஜாஸ்தியாகும், இட்ஸ் அப்சல்யூட்லி நார்மல். பட் ஒரு சில பேருக்கு அது அன்கண்ட்ரோல்டாக அந்த நடுக்கம் வரும்போது, ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் they're going outside or going for a meeting or from social function, அந்த இடத்துல அவங்க கண்ட்ரோல் பண்ணாமல் வரும்போது then that is something that is abnormal னு சொல்லுவோம். இதுக்கு காமனஸ்ட் காஸ் நம்ம ஊர்லன்னு பார்த்தீங்கன்னா பார்க்கின்சன்ஸ் நோயினால் வரக்கூடியதுன்னு சொல்லுவோம். செகண்ட் ரீசன் இஸ் எசென்ஷியல் ட்ரெமர்ஸ் அப்படின்னு ஒரு காரணம் சொல்லுவோம். இது ரெண்டுத்தினால தான் மோஸ்ட்லி இது வரக்கூடியதுக்கான காரணம். ஜிம் பண்ணுற பீப்புள் வந்து சம்டைம்ஸ் வந்து போஷன் வந்து தப்பாக வந்து பண்ணுவாங்க. லைக் வெயிட்ஸ் தூக்கும் போதோ இல்லைனா வந்து நிற்கிறது உட்காரதெல்லாம் வந்து தப்பாக பண்ணுவாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து இந்த ஸ்பைன் ப்ராப்ளம் வந்து அதிகமாக வரும். அண்ட் அதனால் நம்ம பிரெயினுக்கு வந்து எந்த அளவு வந்து பாதிக்கும் டாக்டர்? பிரெயின் அதனால் பாதிக்கிறதுக்கான வாய்ப்புகள் குறைவு. பட் ஸ்பைனில் பாதிப்பு நிறையா வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நம்ம போஸ்டர்னு சொல்கிறதோட அதோட மோர் இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும் வாட் யூ கால் அஸ் அ கோர் ஸ்ட்ரென்த் அப்படின்னு சொல்லுவோம். நார்மலாக ஒரு பில்டிங் கட்டுறோம், ஒரு பில்லர் கட்டும்போது சென்டரில் கான்க்ரீட் ஆர் சிமெண்ட்டை சுற்றி ஒரு ஸ்கஃபோல்டிங்னு ஒன்று போடுவோம். இந்த ஸ்கஃபோல்டிங் ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் நீங்கள் கட்டக்கூடிய பில்லர் ஒரு வாட் எவர் இஸ் கோயிங் டு ரிமைன் ஸ்ட்ராங். ஸோ உங்கள் ஸ்பைன் இந்த சென்ட்ரல் கான்க்ரீட் ஆர் பில்லர் நீங்கள் கட்டுறதுனா உங்களோட மசில்ஸ் ஆர் கோயிங் டு பி இந்த ஸ்கஃபோல்டிங் அரவுண்ட் இட். ஸோ நீங்கள் மசில்ஸை ஸ்ட்ராங்காக வச்சா தான் உங்கள் ஸ்பைன் மேலே ஸ்ட்ரெஸ் விழாமல் இருக்கும். ஸ்பைனில் ஸ்ட்ரெஸ் விழாமல் இருந்தால் தான் சீக்கிரமாக அது டீஜெனரேட் ஆகாமல் இருக்கும். இந்த காரணத்துக்கான போஸ்டர்னு சொல்கிறது ஆர் இந்த எக்ஸசைஸ் பண்ணும்போது கரெக்டாக போஸ்டர் மெயின்டைன் பண்ணி இம்பார்ட்டன்ஸ் இருக்கும். எப்போ அந்த போஸ்டர் கரெக்டாக மெயின்டைன் பண்ணலையோ, எப்போ உங்கள் கோர் நீங்கள் மெயின்டைன் பண்ணலையோ உங்கள் ஸ்பைன் மேலே ஸ்ட்ரெஸ் நிறையா விழுதுன்னு அர்த்தம். ஸோ ஸ்பைனில் ஸ்ட்ரெஸ் நிறையா விழுந்ததுன்னா அதோட ஷாக் அப்சார்பர் டிஸ்க்குன்னு சொல்கிற மேலே ஸ்ட்ரெஸ் நிறையா விழுதுன்னு சொல்லுவோம். இதனால ப்ராப்ளி இந்த டிஸ்க் ரிலேட்டட் டிசீசஸ், ஷியாட்டிகா பெயின் இதெல்லாம் நிறையா வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது. அண்ட் அல்டிமேட்லி இதனால உங்களோட ஜிம்மோட டியூரேஷன் தான் குறைய போது, ஒரு பிரேக்ஸ் தான் எடுக்க வேண்டியிருக்கும். ஸோ இஃப் யூ ஹேவ் அ குட் கோர், இஃப் யூ மெயின்டைன் அ குட் போஸ்டர்,
போஸ்டர், டேக் கேர் ஆஃப் யுவர் ஸ்பைன் ஹெல்த், இதெல்லாம் நீங்கள் அவாய்ட் பண்ணாமல் கண்டினியூ பண்ண முடியும் ஜிம்மிங்க. அண்ட் இந்த ஜிம்மில் வந்து நிறைய பேர் வந்து பாதிக்கப்பட்டது இந்த C4 C5 டிஸ்க்லாம் சொல்லுவாங்க இல்லையா? ஸோ அதை பற்றியும் கொஞ்சம் சொல்லுங்கள் டாக்டர். ஏன்னா ரீசெண்ட் டைம்ஸில் வந்து நிறைய பேர் வந்து இந்த C4 C3 இந்த டிஸ்க்லலாம் வந்து பாதிக்கப்படுறாங்க. அண்ட் தே ஆர் டேக்கிங் அ லாங் பிரேக். ஒரு 6 மந்த்ஸுக்கு வந்து அவங்களால எதுவுமே பண்ண முடியல. அண்ட் த பெயின் ஆல்சோ வாட் தே அண்டர்கோ இஸ் வெரி டிஃபிகல்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் டாக்டர். ஸோ நார்மலாக நம்ம C4 C5 ஆர் C5 C6 வந்து இந்த கழுத்தில் சர்வைக்கல் வெர்டிபிரேன்னு சொல்லக்கூடிய ஒரு ஏரியா, அந்த இடத்துல வரக்கூடியது. இதுக்கான காரணம் ஜிம்முங்கிறது லைக் ஜிம்மில் நம்ம சொல்லக்கூடிய முதுகு பின்னாடி இருக்கிற எலும்பு, அதாவது L4 L5 ஆர் L5S சொல்லக்கூடிய தான் ஜிம்மோட இதில் பாதிப்பு வரும். இந்த சர்வைக்கலில் வரக்கூடிய முக்கியமான காரணம் அகெயின் இஸ் கோயிங் டு பி யுவர் போஸ்டர் டியூரிங் யுவர் ஒர்க் டைம். மோஸ்ட் ஆஃப் த ப்ரொஃபஷனல்ஸ் நம்ம எல்லாருமே வந்து ஒரு பர்டிகுலர் சேரோ இதில் உட்காரும்போது நம்மளோட கழுத்து வரைக்கும் யூஸிங் அ ஃபோன் வி ஆர் கோயிங் டு கீப் அவர் நெக் பென் டவுன். ஸோ இந்த கழுத்தோட நார்மல் போஸ்டர் வந்து ஷுட் ஆல்வேஸ் பி ஸ்ட்ரைட் லுக்கிங் ஃபார்வர்டாக இருக்கணும். ஸோ ஒரு வாட்டி நம்ம இந்த ஆங்கிளில் வைக்கும்போது தெர் இஸ் லாட் ஆஃப் ஸ்ட்ரெயின் ஆன் த நெக். அண்ட் இந்த ஸ்ட்ரெயினில் பாதிக்கக்கூடிய மோஸ்ட் காமன் எதுனா இந்த C4 அண்ட் C5ன்னு சொல்லக்கூடியது. ஸோ மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா இந்த ஐடி ப்ரொஃபஷனல்ஸ் ஆர் இந்த கம்ப்யூட்டர் ஆர் ஸ்க்ரீன் டைம் நிறையா இருக்கிறவங்களுக்கு நம்ம கழுத்தோட போஸ்டர் ஒரு பென்ட்டாக தான் இருக்கும். இதுக்கு பேரே கொடுத்துருக்காங்க ரீசென்ட்லி வாட் இஸ் கால்ட் அஸ் அ டெக் நெக் சிண்ட்ரோம். அதாவது டெக்னாலஜி யூஸ் பண்ணி நம்ம கழுத்தை இப்படி பெண்ட் பண்ணி வைக்கிறதுனால வரக்கூடிய சர்வைக்கல் ப்ராப்ளம்ஸுக்கு இந்த பேரே கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ இதுக்கு தான் நம்ம யூஸ்வலாக சிம்பிள் இது சொன்னது whenever you are watching a phone or using a laptop or something, keep it at the level of your eyes. அந்த ஐஸ் லெவலில் நீங்கள் வச்சிங்கன்னா இந்த நெக்கோட ஸ்ட்ரெயின் குறையும் அண்ட் இந்த இஷ்யூஸ் வரதுக்கான வாய்ப்புகளும் கம்மியாக இருக்கும். அண்ட் வெரி லாஸ்ட் கொஸ்டின் வந்து இந்த நியூரோ ப்ராப்ளம்னால ஐசைட் வந்து ரொம்ப பாதிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது எந்த அளவு உண்மை டாக்டர்? நியூரோ ப்ராப்ளம்னு ப்ராடாக ஐசைட் பாதிக்கும்னு சொல்லுங்கன்னா ஐயும் உங்களோட ஒரு நரம்பு மூலமாக தான் உங்கள் பிரெயினுக்கு அந்த சிக்னல் போகுது. அந்த சிக்னலை ப்ராசஸ் பண்ணி தான் நீங்கள் என்ன பார்க்குறீங்கன்னு தெரிஞ்சுக்க வரீங்க. ஸோ இந்த ஐஸ்லேருந்து ஒரு இந்த கண்ணுலேருந்து பின்னாடி போகக்கூடிய இந்த நரம்பு பாத்வேல எங்கேயாவது ஏதாவது தடைகள் ஏற்படுது அப்படின்னா இந்த கண்ணுக்கும் பாதிப்பு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி மூளையில் ப்ரெஷர் அதிகமாக ஏற்படுது அப்படின்னா அதனாலையும் இந்த கண்ணோட மூமெண்ட்ஸ் பாதிக்க வரதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. பிகாஸ் தீஸ் ஆர் வெரி சென்சிட்டிவ் டைனி நர்வ்ஸ். அதுக்கு பாதிப்பு அதிகமாக இருக்கிறனால அது மோர் ஆப்வியஸாக நம்மளுக்கு தெரிய வருது. அண்ட் தேங்க்யூ ஸோ மச் டாக்டர். இன்றைக்கி வந்து நர்வ் சிஸ்டம் பற்றியும் அதுக்கப்புறம் பிரெயின் சர்ஜரி பற்றி நிறைய வந்து விஷயம் எங்களுக்கு வந்து சொல்லியிருக்கீங்க. ரொம்ப தேங்க்யூ டாக்டர். தேங்க்யூ.